ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாஸ்தாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சுடுதண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்தாவை இழுத்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போடுறதா வேலை. ஸோ அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. ஸோ அப்போ தான் இருக்கும். ஏன்னா இது வந்து உப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உப்பை போட்டு கொதிக்க விட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு இந்த பாஸ்தாவை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போதைக்கு. ஸோ பண்ணும்போது கொஞ்சம் நிறையாவே வந்துடும். ஏன்னா அது ஊற ஊற கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிருமா, அதனால் பார்த்தீங்கன்னா அதை போட்டாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கோல்டு வின்னர் இருந்துச்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒட்டிக்கிடும், அதனால் நீங்கள் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் பார்த்தீங்கன்னா மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இது அப்படியேவும் வேகாத மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பாஸ்தா வந்து. அதனால் கொஞ்சம் நேரம் நான் ரொம்ப இதில் போட்டுட்ருந்தேன். அது வாட்டிக்கு கொதிச்சுட்டே இருந்துச்சு. கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தனியாக வடிகட்டி எடுக்கணும் நம்ம. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லும் அதில் உள்ள எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள் இப்படி தான் கொதிச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் போதுங்க. அது வரைக்கும் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே பெருசு பெருசாகிடுச்சா. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிடணும். நான் பார்த்திங்கன்னா வடிகட்டுறதுக்காக அங்கிட்ட எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் இருக்குல்ல, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் போட்டிருந்தேன். 3 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் நான். ஸோ எல்லா இடத்துலையும் படுற அளவு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து கீழே பிடிச்சிக்கிடும் அந்த சட்டியில் வந்து. அதனால் பார்த்திங்கன்னா நான் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தக்காளியை பார்த்திங்கன்னா அதிலே போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கொஞ்சம் இதாகிற அளவு கிண்டுங்க. ரொம்ப கிண்டாமல் ரொம்ப இதாக இல்லாமல் கொஞ்சம் கிண்டுற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கறி மசால் பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பொடி இருக்குல்ல, ஸோ அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உரப்பு வேணும்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் நான். ஸோ பாருங்கள் நல்லா மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன் நான். ரொம்ப நேரம் கிளறி விடுங்க, அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா அது மட்டும் ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த முட்டையை பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா வெள்ளை கலரில் வந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட ஆரம்பிச்சிக்கோங்க. நான் பாருங்கள் எப்படி கிண்டுறேன் அப்படின்ட்டு. நம்ம மேகி எப்படி கிண்டுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் மசாலா எல்லாமேவும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் நல்லா அப்படியே தொட்டோடனே அமுங்குற அளவு இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா அந்த மிக்சடுக்குள்ளே போடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முட்டை வந்து இதாகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே போடுறது தான் நமக்கு வேலை. அப்படியே நான் எல்லா பாஸ்தாவையும் போட்டுட்டேன் பாருங்கள். போட்டு முடித்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விடணும். ஸோ நல்லா அந்த இதில் எப்படியும் பாஸ்தாவில் வந்து அவ்வளோவா ஒட்டாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சமாவது ஒட்டுற அளவுக்காவது இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நானும் அப்படியேவும் கிளறி விட்டுட்டே இருந்தேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரின்ட்டு நமக்கு சாப்பிட தோணிடுச்சா, அதனால் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நானே இப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட தான் வந்துச்சு. அதுலேயே நிறையாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படின்றது காரணத்தினால பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி வந்திருந்தான், அவனுக்கும் சேர்த்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் 2 பேர் தான் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாஸ்தா இப்படி தான் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா முட்டை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அதை எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேகி அளவுக்கு இல்லை, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.